ஒரு நாள் அதிகாலையில நான் எங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்கள வந்து பஸ் ஸ்டாண்ட்ல போய் அழைச்சிட்டு வர்றதுக்காக ரொம்ப ஏர்லி மார்னிங் நான் எழுந்திருச்சு நான் போயிட்டேன். ஐ திங்க் ஒரு 4 மணி இருக்கும்னு நெனைக்கிறேன். 4 மணிக்கே நான் எழுந்து வண்டியில நான் போயிட்டுருக்கும் பொழுது, அந்த அதிகாலை நேரத்தில வந்து நான் ஒரு ஜெபம் செய்து கொண்டே நான் போனேன். ஆண்டவரை வந்து நான் பிரார்த்தனை செய்து கொண்டே நான் வந்து வண்டி ஓட்டிக் கொண்டிருந்த பொழுது, அந்த ஒரு 4 மணிக்கு மேல அது ஒரு 4, 4:30 மணி இருக்கும். அந்த நேரத்தில வந்து கர்த்தர் வந்து எனக்கு ஒரு பாடல கொடுத்தார். இது வந்து சுமார் ஒரு 7, 8 வருஷத்துக்கு முன்பாக நடந்த காரியம். அந்த நேரத்தில வந்து நான் மொபைல் ஃபோன் கையில வச்சிருந்தேன். அதனால உடனடியாக நான் என்ன பண்ணேன்னா, அந்த பாட்ட வந்து நான் பதிவு செய்து விட்டேன். அதன் பிறகு எங்க உறவினர வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு, நான் மறுபடியுமாக தனியாக என்னுடைய அறைக்கு வந்து, அந்த பாடலை வந்து முழுவதுமாக நான் எழுதி முடித்தேன். அ அந்த பாடல் தான் நான் இப்ப பாடப் போகிற இந்த 2வது பாடல் கேளுங்க. அதிகாலையில் எழுந்து புது பாடலால் துதித்து உம்மை தேடுவேன் நானே, உம்மை காடுவேன் நானே. அதிகாலையில் எழுந்து புது பாடலால் துதித்து உம்மை தேடுவேன் நானே, உம்மை காணுவேன் நானே. என் இரட்சகரும் நீரே, என் மீட்பரும் நீரே, என் இரட்சகரும் நீரே, என் மீட்பரும் நீரே. அதிகாலையில் எழுந்து புது பாடலால் துதித்து உம்மை தேடுவேன் நானே, உம்மை பாடுவேன் நானே. எனக்காக ரத்தம் சிந்தினவர் நீர், எனக்காக பாடுகள் பட்டவர் நீர். எனக்காக ரத்தம் சிந்தினவர் நீர், எனக்காக பாடுகள் பட்டவர் நீர். எனக்காக இறங்கி வந்தவர் நீர், எனக்காக உம்மையே தந்தவர் நீர். எனக்காக இறங்கி வந்தவர் நீர், எனக்காக உம்மையே